Hello students, இன்னைக்கு graph theory ல இருந்து ஒரு problem பார்க்கலாம். Question என்னன்னா find an Euler path or an Euler circuit if it exists in each of the following three graphs. If it does not exist, explain why. இப்போ மூணு கிராஃப் கொடுத்துருக்காங்க. மூணு கிராஃப்ல வந்து ஆயிலர் பார்த்தா ஆயிலர் சர்க்கியூட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆயிலர் சர்க்கியூட்டா ஆயிலர் பார்த்தனா என்ன மீனிங்னா ஒரு நான் எம்டி கனெக்டட் கிராஃப் எப்போ ஆயிலர் சர்க்கியூட்டா இருக்கும்னா எல்லா வெர்டிசஸ்க்கும் ஈவன் டிகிரியா இருந்தா அதை ஆயிலர் சர்க்கியூட் சொல்லலாம். ஆயிலர் பாத் அல்ல ஆயிலர் ட்ரையல். ஸோ ஆயிலர் பாத்னு எப்போ சொல்லலாம்னா எக்ஸாக்ட்லி டூ வெர்டிசஸ் ஆட் டிகிரி இருக்கலாம், மற்றபடி மற்ற எல்லா வெர்டிசஸும் ஈவன் டிகிரியா இருக்கணும். ஸோ ஆயிலர்னா மீனிங் என்னன்னா ஈச் எட்ஜும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் தான் டிராவல் பண்ணணும். ஸோ எட்ஜை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஈச் எட்ஜ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். இந்த த்ரீ திங்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆயிலர் சர்க்கியூட்னா எல்லா வெர்டிசஸும் ஈவன் டிகிரியா இருக்கணும். ஆயிலர் பாத்னா எல்லா வெர்டிசஸும் ஈவன் டிகிரியா இருக்கணும், எக்ஸாக்டா டூ வெர்டிசஸ் மட்டும் ஆட் டிகிரி இருக்கலாம். ஸோ ஆயிலர்னா ஈச் எட்ஜும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் தான் டிராவல் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஆல்மோஸ்ட் என்னது, இட் இஸ் கனெக்டட். ஸோ எல்லாமே கனெக்டட் தான். ஸோ ஆல் த த்ரீ கிராஃபும் கனெக்டட் கிராஃப் தான். கனெக்டட்னா ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வேர்டெக்ஸ்க்கு போகிறதுக்கு எனக்கு பாத் கண்டிப்பாக வேணும். பாத் இருந்தாலே கனெக்டட். இப்போ நான் டிலேருந்து ஏக்கு போகணுன்னா எப்படி போகலாம், டிலேருந்து ஈக்கு போயிட்டு ஏக்கு போகலாம், இல்லை டிலேருந்து ஈக்கு போயிட்டு பி போயிட்டு ஏ போகலாம். ஸோ ஆல் த த்ரீ கிராஃப்ஸ் கனெக்டட் தான். இப்போ ஆயிலர் சர்க்கியூட்டா ஆயிலர் பார்த்தா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் எடுத்துக்கலாம் G1. இப்போ கிராஃப் G1 வந்து இட்ஸ் ஆல்ரெடி கனெக்டட் தான். டிகிரி ஆஃப் ஏ, ஸோ இதில் ரெண்டு எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டிகிரி ஆஃப் ஏ வந்து 2, டிகிரி ஆஃப் பியும் வந்து 2, டிகிரி ஆஃப் இ வந்து ஒரு எட்ஜு 2 3 4 எட்ஜ் கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து 4. ஸோ டிகிரி ஆஃப் சி வந்து 2, டிகிரி ஆஃப் டி வந்து 2. ஸோ ஏபிசிடி உடைய டிகிரி வந்து 2, டிகிரி ஆஃப் இ மட்டும் 4. மீனிங் ஆல் த வெர்டிசஸ் have the even degree. So all the vertices have even degree. So all the vertices even degree na என்னது actual graph, all the vertices has even degree. Therefore நம்ம என்ன சொல்லலாம், the graph is a Euler circuit. So G1 is an Euler circuit. So Euler circuit na கண்டிப்பா it's a closed Eulerian path இருக்கணும். ஸோ க்ளோஸ்ட் ஆயிலரியன் பார்த்து ப்ளஸ் ஒரு ஈச் எட்ஜும் என்னது எக்ஸாக்டா ஒன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை கூட பண்ணலாம். ஸோ G1 எடுத்துக்கிறேன். G1 நான் ஏல ஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஏலே முடிக்கிறேன். ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏலேருந்து எங்கே போகலாம், ஏலேருந்து ஈக்கு வரலாம். நெக்ஸ்ட் ஈலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து அகெயின் இ, இ ரிப்பீட் ஆகலாம், வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம், எட்ஜு தான் ரிப்பீட் ஆகலாம், திரும்பி பி. ஸோ பிலேருந்து அகெயின் ஏ. ஸோ எந்த எட்ஜும் ரிப்பீட் ஆகல, திரும்பி நான் ஏக்கே வந்து ஸோ சர்க்கியூட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஏலேருந்து இ, இலேருந்து சி, சிலேருந்து அகெயின் டி, டிலேருந்து இ, இலேருந்து பி, பிலேருந்து ஏ. ஸோ இட்ஸ் அ சர்க்கியூட். ஸோ ஆயிலர் சர்க்கியூட். இந்த மாதிரி நிறைய ஆயிலர் சர்க்கியூட் போடலாம். ஆனால் எட்ஜு ரிப்பீட் ஆகக்கூடாது, வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அப்போ G1 என்னன்னா ஆயிலர் சர்க்கியூட். இப்போ G2 எடுத்துக்கலாம். G2 வந்து ஒரு கனெக்டட் தான். இப்போ டிகிரி பார்க்கலாம். இது டிகிரி 3, B உடைய டிகிரி 3, E உடைய டிகிரி 4, C உடைய டிகிரி 3. ஏன்னா 1 2 3, ஸோ இதுவும் 3, D உடைய டிகிரி 3. ஸோ ஆல் த டிகிரி ஆஃப் A, B, C and D is 3. ஸோ டிகிரி ஆஃப் E மட்டும்தான் 4. இது மட்டும்தான் ஈவனு. ஸோ 4 வெர்டெக்ஸஸ் என்னவா இருக்கு, ஆட் டிகிரி இருக்கு. ஸோ ஆட் டிகிரி இருந்தாலே எனக்கு ஆயிலர் சர்க்கியூட் கிடையாது. இதில் 4 வெர்டிசஸ் 2 வெர்டிசஸ் இருந்தாவது பார்த்து சொல்லலாம், பட் 4 வெர்டிசஸ் ஆட் டிகிரி இருக்கு. ஸோ மீனிங் G2 is neither means no, neither Euler pathம் இல்லை or nor Euler circuit. ஸோ இது ஆயிலர் சர்க்கியூட்டும் கிடையாது, இது ஆயிலர் பாத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் G3 ஒரு கனெக்டட் கிராஃப் தான். டிகிரி ஆஃப் ஏ வந்து 1 2, ஸோ இது 2, டிகிரி ஆஃப் பி வந்து 2, டிகிரி ஆஃப் டி வந்து 3, டிகிரி ஆஃப் இ வந்து 1, டிகிரி ஆஃப் சி வந்து 2. ஸோ ஏ
BC வந்து degree 2, degree of D is 3, degree of E is 1. So ரெண்டு odd degree இருக்கு, exactா 2 odd degree. Other verticesலாம் என்ன இருக்குன்னா even degree இருக்கு. So other verticesக்கு even degree இருக்கு, exactல 2 odd degree இருக்கு. So 2 odd degreeயா இருந்தா என்ன அர்த்தம்? G3 is an Euler path. So it's an Euler path. So வேணா ஒரு பாத் வேணா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ G3ல ஒரு பாத் எடுக்கலாம். G3 பாத்னா மீனிங் என்னன்னா எல்லா எட்ஜும் ஒன்ஸ் ட்ராவல் பண்ணணும், ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம பாத்தை நம்ம இலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் டி நெக்ஸ்ட்டு பி நெக்ஸ்ட்டு ஏ நெக்ஸ்ட்டு சி நெக்ஸ்ட்டு டி. டியில் ஸ்டார்ட் பண்ணி டிலே முடிச்சிருக்கோம், ஆனால் இன்னும் ஒரு வெர்டெக்ஸ் ட்ராவல் பண்ணாதனால இது சர்க்கியூட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இ. ஸோ நம்ம டியில் ஸ்டார்ட் பண்ணி டி பி ஏ சி டி இ. ஸோ இது ஒரு பாத். டியில் ஸ்டார்ட் பண்ணி இல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக எல்லா எட்ஜையும் ஒன் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய பாத்தை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ G1 வந்து இட்ஸ் ஆயிலர் சர்க்கியூட். G2 வந்து ஆயிலர் சர்க்கியூட்டும் கிடையாது, பாத்தும் இல்லை. G3 வந்து ஆயிலர் பாத். ஹென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.